ஷிவ்கேராவோட ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டினரி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி இஸ் எக்ஸ்ட்ரா. அந்த முதலாளி வெளியூர் போயிட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா போட்டை காணும். அந்த போட்டில் ஒரு ஓட்டை இருந்ததே, நான் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலான்னு விட்டுருந்தேனே, இதை ஏன் பசங்களா எடுத்துகிட்டு போனாங்க? அப்படின்னா அவங்க இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு ஓடுறாரு. ஷிவ்கேராவோட ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டினரி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி இஸ் எக்ஸ்ட்ரா. சாதாரண ஒரு மனுஷனுக்கும் அசாதாரண மனுஷனுக்கும் வித்தியாசம் என்னங்க? வெறும் ஆனா. இதுதான். இது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் கூட செய்யும் போது எக்ஸ்ட்ராடினரியாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காஃபி வாங்குகிறோம், இந்த காஃபியை கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது அது ஒரு ஹார்ட் போட்டிருந்தது அப்படின்னா வெறும் ஆர்டினரியாக இருந்த காஃபி எக்ஸ்ட்ராடினரியாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு லெமன் டீ வாங்குகிறோம், அந்த லெமன் டீயில் 2-3 மின்ட் லீஃப் அப்படி போடும்போது அதை பார்த்த உடனே அந்த டீ எக்ஸ்ட்ராடினரியாக தெரியும் இல்லையா? இந்த மாதிரி லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு ரெடியாக இருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம லைஃப் எக்ஸ்ட்ராடினரியாக மாறுதுங்கிறத கூர்ந்து கவனிச்சா தெரியும். இப்படித்தான் ஒரு இடத்துல ஒரு பெரிய பணக்காரர் நிறைய போட் வச்சிருக்காரு. தன்னோட ஓன் யூஸ்க்காக ஒரு போட் ஒன்று வச்சிருக்காரு. அந்த போட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவருக்கு பேமெண்ட் 1000 ரூபாய் தான். அவர் கூப்பிடுறாரு, அவர் வந்து பெயிண்ட் அடிக்கிறாரு. சரிப்பா, இந்த போட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிரு, நான் கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போகணும், போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன், நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த போட்டை பார்க்குறாரு. இந்த பெயிண்டர் வந்து ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணுறாரு. பெயிண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த முதலாளி வெளியூர் போயிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா போட்டை காணும். என்னடான்னு பார்த்தா இந்த முதலாளியோட 2 பசங்க இந்த போட் எடுத்துட்டு போயிருக்காங்க இங்க கடலுக்கு. அப்பதான் இவருக்கு பொறி தட்டுது, ஐயோ அந்த போட்ல ஒரு ஓட்டை இருந்ததே, நான் பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கலான்னு விட்டுருந்தேனே, இதை ஏன் பசங்களா எடுத்துட்டு போனாங்க? அப்படின்னா அவங்க இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு ஓடுறாரு. கடல் கரைக்கு ஓடுறாரு. பார்த்தா அவங்களோட 2 பசங்களும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அழகா வந்து கரை ஏறுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி போட்ல அந்த ஓட்டை இருந்தது, எப்படி இருந்தாலும் இந்த போட்டை எடுத்துட்டு போயிருந்தா கண்டிப்பா மூழ்கி இருக்கணுமே அப்படின்னு ஓடி போய் அந்த போட்டை பார்க்கறாரு. அந்த ஓட்டை இருந்த இடத்துல ஓட்டையே தெரியல, வெறும் பெயிண்ட் மட்டும்தான் இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கறாரு. நேரா அந்த பெயிண்ட் அடிச்ச ஒரு வீட்டுக்கே ஓடுறாரு. ஓடி போய், நான் உன்னை பெயிண்ட் தானே அடிக்க சொன்னேன், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாரு. என்ன பண்ண? பெயிண்ட் தான் அடித்தேன். அந்த போட்டில் ஒரு ஓட்டை இருந்தது, என்ன பண்ண அப்படின்னு கேட்டாரு. அதுவா? ஆமாம், ஒரு போட்டில் ஓட்டை இருந்தால் எவ்வளவு கஷ்டம். நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன், ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையை அழகாக ஒரு மரத்தோட துகளை வச்சு அடைச்சி அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் அடித்தேன் அப்படின்னாரு. அப்படியே அந்த பெயிண்டரை அந்த ஓனர் கட்டி பிடிச்சிட்டு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னாரு. எதுக்குங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, ஒருவேளை அந்த ஓட்டையை நீ அடைக்காமலே பெயிண்ட் அடிச்சிருந்த அப்படின்னா என்னோட பசங்க போட் எடுத்துட்டு போயிருப்பாங்க, இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. நீ சின்ன வேலை அந்த போட்டை முழுசா அடைச்சிட்டு தான் பெயிண்ட் அடிக்கணும்னு நினைச்ச பாத்தியா, இந்த சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் என்னோட பசங்களோட உயிரையே சேவ் பண்ணிடுச்சு. உன்னோட சம்பளம் வெறும் 1000 ரூபாய் தான், ஆனா உனக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. யூ கேன் see here the difference between ordinary and extraordinary is that extra. ஒருவேளை அந்த போட்டை அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை அவர் செய்யலை அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ராடினரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்பா பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு ஓட்டை இருந்தது, அதை பார்க்கக்கூடாதா இப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை எதுவுமே சொல்லாமல் கூட போயிருந்திருக்கலாம். நம்மளால முடிஞ்ச இடத்துல சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளால கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னாலே நம்ம லைஃப் மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப்பும் எக்ஸ்ட்ராடினரியாக மாறும். தேங்க்யூ.